அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் தொடர்ந்து எபேசியர் நிருபத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே 4ஆம் அதிகாரத்தை நாம் கடைசியா பார்க்கலாம். அதிலே 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டு உண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்டவராய் அவர் புத்தி என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து பாருங்க. நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலாக ஒப்பாக மாற்றும்படி அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் எதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? வெறும் பரலோகத்துக்கு போறதுக்கோ இல்ல மற்ற காரியத்துக்கோ, சடங்காச்சாரம் மற்ற காரியத்தை செய்யறதுக்காக அல்ல. நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். எதுக்கு நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன்? நான் கிறிஸ்துவின் சாயலாக அவருக்கு ஒப்பாக ஆகும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறேன். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலாக மாறும்படியாய், இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் நீங்களும் நானும் மாறும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நமக்கு என்ன, அநேக சரீரம் அல்ல, ஒரே சரீரம். கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரத்துக்கு நீங்களும் நானும் ஒரே சரீரம் ஒரே ஆவியும் நமக்கு உண்டு. நம்முடைய அழைப்பு, நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவினுடைய நிறைவு, கிறிஸ்துவினுடைய வாழ்வு. கிறிஸ்துவுக்காக நான் இந்த பூமியிலே அந்த நிறைவிலே வளர. ஒரு குழந்தையாவே இருந்துட்டா அது பரிதாபத்துக்குரியது. யாருமே விரும்ப மாட்டாங்க அந்த குழந்தைய. அந்த குழந்தை எவ்வளவு வளருது அதை பார்த்து தான் எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். தன்னுடைய குடும்பமும் பார்க்கிறவர்களும் சந்தோஷப்படுவார்கள். ஆனா ஒரு வளர்ச்சியில அந்த குழந்தை வளராமல் நின்றுட்டா அது ஒரு பரிதாபத்துக்குரியது. நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய நிறைவுக்குள்ளே நாம் வளர வேண்டும் என்று நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே தமிழ் வார்த்தையிலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 11ஆம் வசனம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல 13ஆம் வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும், எதை பற்றி விசுவாசம்? குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க, எந்த அளவுக்கு? நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷன் ஆகும் வரைக்கும். எப்போ? ஏன் இந்த பூமியில நம்மளை வைத்து இருக்கிறார்? ஏன் நம்ம உயிரோடு இருக்கிறோம்? நாம் பூரண அறிவு, பூரண வளர்ச்சி நாம் பெற வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல நாம் இந்த அறிவே இல்லை, இந்த வாழ்க்கையே இல்லைன்னா நீங்க கிறிஸ்துவும் இல்லை, கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் பங்கு உள்ளவர்களும் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் செய்கிறவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவாய் வளர்கிறவர்கள், கிறிஸ்துவ ஒப்பாக வளர்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும். எந்த அறிவு? குமாரனை பற்றிய அறிவு. அந்த அறிவிலும் நாம் ஒருமைப்பட்டவர்களாகி, நம்ம எல்லாரும் ஏன் கூடி வரோம்? நாம் ஏன் வசனத்தை கேட்கிறோம்? ஏன் சத்தியத்தை கேட்கிறோம்? ஏன் சபை கூடி வரோம்? அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம். அது ஒரு புண்ணிய ஸ்தலம் அல்ல. நீங்க தான் புண்ணிய ஸ்தலம். இந்த உலகத்துல புண்ணிய ஸ்தலம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இந்த உலகத்துல எதுவும் இல்லை. இஸ்ரேலும் புண்ணிய ஸ்தலம் இல்லை நமக்கு. இந்த உலகத்துல எந்த ஒரு ஆலயம், ஒரு சர்ச்சு கூட நமக்கு புண்ணிய ஸ்தலம் இல்லை. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நாம் எதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுல நீங்கள் பெருகணும். அதுக்காக தான் தேவன் நம்மை இந்த பூலோகத்திலே தெரிந்து கொண்டார். இந்த அறிவு நமக்கு இருக்கும் என்றால் உண்மையாகவே நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை ஆண்டவருக்கு கொடுத்து அவரை அறிகிற அறிவுக்காகவே நாம் வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம்.
கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலியமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.